டப்பி செய்திகளுக்காக நான் உங்கள் உசேன். களத்தில் நம்மோடு கலநாயகன் கணேஷ் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன நடக்குது திரு கணேஷ் அவர்களே? கார் சரக்கடிக்க போகுது. என்ன பிராண்ட் சரக்கடிக்க போகுது? ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இப்ப லான்ச் பண்ணிக்கிற வேகனார் இது ஃபுல்லா யூஸ் பண்ணி ஓடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓஹோ, கார் எப்படி இருக்கு? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. சரி, இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல்னா என்ன? ஃப்ளெக்ஸ் ஆனது எத்தனால் மற்றும் பெட்ரோலின் பிளெண்ட். சுத்தம். ஏற்கனவே பெட்ரோல்ல 20% எத்தனால் கலக்கறானுங்க. இனி 85% வரைக்கும் கலப்பானுங்க. டாஸ்மாகில் கிடைக்கும் சரக்கை ஆட் பண்ணலாமா? கழட்டி அடிச்சிரும் பாத்துக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. சரி சரி, வண்டியில என்ன இருக்குது? இதுல ஒரு சென்சார் இருக்கிறதா சொல்லப்படுது. அது பெட்ரோல் அல்லது எத்தனால் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் சொல்றாங்க. கோலங்கள் சீரியல்ல வர நம்ம தேவியானி அம்மா அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமா? ரைலி ரீட் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லப்படுது. ஏன்டா இந்த முடிவு? கட்காரியோட மக எத்தனால் மேனுஃபேக்சர் பண்றா, என்ன பண்றது? இழுச்சு வேணும் இல்ல. எப்பா கணேஷ், மைக் ஆன்ல இருக்குப்பா, எச்சி ஊத்திராத. அதாவது நம் கச்சா எண்ணெய் இம்போர்ட் செய்வதற்கு பதிலாக தற்சார்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எடுக்கப்பட்ட முடிவு இது. வாய் கூசாம போய் பேச வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இன்ட்ரெஸ்டிங். இதனால மைலேஜ் டிராப் ஆகுமா? கண்டிப்பா மைலேஜ் 20 இருந்து 30% வரைக்கும் டிராப் ஆகும். ஆனா சீப்பா கிடைக்குதே. சரி, இது வந்தா ஏற்கனவே இருக்கும் வண்டிகள் டேமேஜ் ஆகுமே, அதை பற்றி ஏதாவது? அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு PIL ஃபைல் பண்ணிருக்காங்க. ஏஷ் பக்தர்கள் என்ன சொல்றாங்க? பயங்கர சூடான தோசைக்கல்ல ஜட்டிய உருவி உட்கார வச்சா அப்படின்னு கதறுவாங்க. இல்ல, இன்பமாக இருக்குதுன்னு டப்பி சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க.